ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆதர கிராஃப்ட்ல இன்றைக்கு ஹனுமனின் திருவுருவ சிலைகள் கொண்டு வந்திருக்கேங்க. ஆஞ்சநேயர் என்றாலே நிறைய பேர் ஆஞ்சநேயர் பக்தர்களா இருப்பீங்க. ஆஞ்சநேயருடைய சிலைகள் தேடிட்டு இருக்கலாம். ஸோ உங்க வழிபாட்டிற்கு இந்த விதமான பிரீமியம் குவாலிட்டி பிராசஸ் நம்மகிட்ட சிலைகளா இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா அழகா ஒரு பீடத்திற்கு மீது அமர்ந்த கோலத்தில் அவர் ரொம்ப அழகா காட்சி அளிக்கிறார். இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் கம்பீரமான ஒரு தோற்றம். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சிலை. இது ஒரு 6 இன்ச்சஸ். இப்போ ஒவ்வொரு சிலையை நம்ம பார்க்கலாம். ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் கைகளில் கதை ஏந்தி ரொம்ப ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருக்காரு. இவருக்கு நீங்க தாராளமா உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கலாம். ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ். அதே மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணணுன்னாலும் தாராளமாக பண்ணலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களோட பூஜை அறை மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் கூட தாராளமாக இவரை நிற்க வைக்கலாம். ரொம்ப அழகான ஒரு தோற்றம், ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருப்பார். ரொம்ப அழகாக நீங்கள் இதை வைக்கலாம். உங்களோட வேலை இடத்துல கூட இந்த மாதிரி கம்பீர தோற்றங்கள் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அடுத்தது நம்மக்கிட்ட ஒரு 6 இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பீடம், அதற்கு மேலே நின்ற கோலத்தில் கதையுடன் கூடிய ஆஞ்சநேயர். ரொம்ப அருமையான ஒன்று. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலை வாங்கி தாராளமாக நீங்கள் வைக்கலாம். வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு அபிஷேகம் செய்வதாக இருக்கட்டும், வழிபாடு செய்வதாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை, நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. யாருக்கெல்லாம் ஆஞ்சநேயர் சிலை பிடிச்சிருக்கோ மறக்காமல் நம்மளுடைய புலனத்திற்கு வாங்க. புலனம் எண்கள் நம்மளோட பயோல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது எல்லாமே நம்ம ஆன்லைன் ஷாப்ல நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுலேயுமே நேரடியாக வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.